அர்ஜுனனை நான் காப்பாற்றேன். ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டை எதுக்காக காப்பாற்றணும்? அங்கே இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ். அதுக்கு காரணம் இந்த காதல் கத்திரிக்காய். 2 வருஷம் ஆச்சு நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணி. இப்போ கூட எனக்கு புதுசா இருக்கு. அர்ஜுன், கொஞ்சம் தர்ம சங்கடம், கொஞ்சம் பயம். இதுக்குள்ள யாராவது பார்த்துருவாங்கன்னு மனசு படப்படன்னு அடிச்சுக்கணும். ஆனாலும் சரி, உன்னை விட அதிகமா பார்த்து உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஒரு சின்ன ஆசை. இன்னும் ரொம்ப நேரம் தான் பாப்பேன். இன்னும் 20-30 செகண்ட் கூட பார்க்க முடியாது. அது ஏன் அர்ஜுன்? ராத்திரியில ஜென்ரலா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம்ல, அங்க ஒருத்தனோட சண்டை ஆயிடுச்சு. அவங்க பைக் எல்லாத்தையும் கோவத்துல தள்ளிட்டோம். அந்த பைக் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப என்ன அடிக்க வந்திருக்கானுங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா அவங்க கிட்ட கிடைக்காம ஓடுறது. என்னடி இப்படி பாத்துக்கிறானுங்க? ஏதோ சண்டை போடுவாங்கன்னு நினைச்சேன். அடுத்த ஜென்மோன்னு நமக்கு ஒண்ணு இருந்தா அவங்க வீட்டுலதான் நம்ம பிறக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். ஏய், எதுக்கு சொல்றேன்? அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை. அவங்கள பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடியா வந்த மாதிரி இருக்கு. ஓடி ஓடி டயர்டா வந்திருப்பீங்கல்ல, இப்ப வேணாம், அப்புறமா வாங்க. இதை பத்தியா இந்த ஓர பண்ண எவன்கிட்டயாவது வசமா மாட்ட போறான், அப்ப கூட நீ வந்து காப்பாத்தியா? எங்களை பத்தி உனக்கு தெரியும்ல. டேய், அவன் எப்ப அடிக்கணும் தோணுமோ அப்பதான் அடிப்பான். அடியே வந்து நன்றி சொல்றாரு. இப்பேற்பட்ட மனுஷன் தேடினாலும் கிடைக்க மாட்டாரியா? அங்க பாருங்க வந்துகிட்டு இருக்காரு பாருங்க. நம்மள தேடி வந்துகிட்டு இருக்காரு. ஏய்யா, நன்றி சொல்றதுக்காக 25 வருஷமா தோத்து போகாம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோமே, அது எப்படி? இங்க பாருங்க, நீங்க எம்எல்ஏ, அவர் முனிசிபாலிட்டி சேர்மன். உங்களுக்கு அங்க போய் நிக்க தோணலையா? நீங்க எதுக்காக இங்க நிக்கிறீங்க? இப்ப நீங்க அறிவாளியா இல்ல அவர் அறிவாளியா? இப்போ சில ஏரியால கத்தியை வீசுறாங்க, சில ஏரியால துப்பாக்கி யூஸ் பண்றாங்க, இன்னும் சில ஏரியால பாம்பு போடுறாங்க. அது இங்க அவசியம்னா கூட இங்க பயன்படுத்த முடியாது. ஆனா வார்த்தைகளை சும்மா பூந்து விளையாடலாம். சில டைலாக் கேட்டா அத்த நாளவே வெடிச்சிடும். அவனை கூப்பிடுறத விட கொலை பண்றது ரொம்ப ஈஸி தான். பாத்தீங்கல்ல தம்பி, போட பல வைக்கலாம்ல. அறுத்து ஊர்கா போட்டா 6 ஜாடி நிறையும். ஆனந்த் நம்ம சேர்மனோட புள்ள. நானும் பிறந்ததுல இருந்து பாக்குறேன், இந்த மூஞ்சில எப்பவும் ஒரே எக்ஸ்பிரஷன். கொஞ்சம் கோபக்காரம் தான், ஆனா எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி படுவான். நல்ல மனசுக்காரன். நல்லா இருக்கும். பக்கத்து ஊர்க்காரன், அந்த ஊர் பிரசிடென்ட். நான் தான் ராஜா, எனக்கு என்ன குறைச்சல்னு 4 பேர் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப கீச்சுன்னு கத்துறான். அம்சனை தெரியுமாடா? கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் போட்டு தள்ளுவான். அது எவ்வளவோ பரவாயில்ல, பட்டுன்னு உசுறு போயிடும். ஆனா என்ன, ஜனங்களையும் யோசிக்கணும், கட்சியும் யோசிக்கணும், தலைவனாவும் இருக்கணும்ல. என்னையா நம்ம ஏரியா ஏன் இவ்வளவு பச்சையா பசுமையா செழுமையா இருக்குன்னு இப்ப தெரியுது. என்னையா இந்த ரத்தத்துல என்னென்னமோ சொல்றாங்க. ஏ குரூப்புங்கிறாங்க, பி குரூப்புங்கிறாங்க, பாசிட்டிவ்ங்கிறாங்க, நெகட்டிவ்ங்கிறாங்க. ஒரு இடம் விளங்க மாட்டேங்குது. எஸ்ஐ, அவன் மண்டைய போட்டான்னா கொஞ்சம் கோமியத்தை தெளிச்சு விட்டு போறோம், புண்ணியத்தோட போட்டோம். ராஜு, அந்த லாட் எவ்வளவு கேட்டாங்க? 400 ரேட்டு தான். இங்கேயும் கம்மி ஒண்ணும் இல்ல. பையன் இப்படிதான் இருக்கணும். ஆமா, எவ்வளவு வேலை செய்யறான் பாரு. ஒரு வார்த்தை அதிகமாவும் பேச மாட்டான், கம்மியாவும் பேச மாட்டான். ஒருத்தன் இருப்பான் பாருங்க, வாய் திறந்தா FM தான். அட
இந்த காலத்து பசங்க எல்லாம் மாறிட்டானுங்க சார். எவனை கேட்டாலும் இன்ஜினியருங்கிறான். கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கெல்லாம் எவனுக்கும் தெரியாது. ஆனா மாசம் பிறந்தா 30,000 ரூபாய் வேணுமா? ஒவ்வொருத்தனையும் 4 மூட்டை தூக்க விட்டோம்னா அப்ப தெரியும் நம்மளோட கஷ்டம். கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாரு, ஆனா பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஃப்ரெண்ட மட்டும் கொடுப்பாரு. இதோ இவனை எனக்கு கொடுத்தாப்பல இவனுக்கு இவங்க பையனை கொடுத்திருக்காரு. இவன் இங்க இருக்கிற தைரியத்துலதான் என் பையனை இங்க விட்டு வச்சிருக்கிறேன். இல்லன்னா எப்பவோ பெங்களூர் அனுப்பியிருப்பேன். அனுப்பிடுங்க. 4 வார்த்தை சொல்றவனும் இல்ல, கேட்கறவனும் இல்ல. சும்மா இருங்கய்யா. இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளையும் எப்படி தள்ளுறதுன்னு நமக்கே தெரியல. காலையில எந்திரிச்சதும் ஆட்டம் பாட்டம்னு தெரியறவனுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? ஏதோ ஒரு நாள் கடவுள் வந்து ஒரு சோதனையை கொடுப்பாரு. அப்ப நம்ம கிட்ட வந்து முறையிடுவானுங்க. போனா போது விடுறா, இனிமே ஜாக்கிரதையாருன்னு சொல்லுவோம். இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? எதுக்கடி பசங்களா இப்படி பாக்குறானுங்க? அங்க யாரடா பாக்க? தைரியம் இல்லாம ஒரு 10 தடவை பார்த்தோம்னா பயம் போயிடும்னு திரும்ப திரும்ப பாக்குறாங்கடி. ஆமாண்டி, எவனும் பார்க்காம இருக்க மாட்டான். நிஜமாவே தைரியம் இருக்கிறவன், இதயத்துல காதல் இருக்கிறவன் ஒரு பார்வை பார்த்தா போதும், அங்கதான் வாழ்க்கையே ஆரம்பமாகும். என்னாச்சு? ஒரு நிமிஷம். யோசிக்காத போ. காம்பவுண்ட் எதுக்கு எவ்வளவு ஹைட்டா கட்டினானுங்க? உனக்காதான் காட்டினாங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா என்ன? அதிகமா டெம்ட் ஆக கூடாது. பொறுமையா போடா, உனக்காதான் நிக்கிறான். இவனுக்கு வேற யாரும் கிடைக்கல போல இருக்கு, அந்த சேர்மன் தம்பி பொண்ண தவிர. பாரு எப்படி பாக்குறான் பாரு. ஒரு பொண்ணு நம்மள பார்த்தா போதும், எவ்வளவு தூரம் போவாங்க இந்த பசங்க. ஒரு பொண்ணு நம்மள பாக்குறது முக்கியம் இல்ல, அந்த பொண்ணோட வாழ்க்கைய பத்தியும் யோசிக்கணும். பாக்குற பொண்ணெல்லாம் உஷார் பண்ணணும்னு நினைக்கிறது நமக்கு நாமே குழி தோண்டிக்கிற மாதிரி. எல்லாமே வேணும்னா அதுக்கு பர்சனாலிட்டியை வளர்த்துக்கணும். அப்ப இது பத்தாதா? அடி கண்ணு, உறவு கண்ணு, முண்ட கண்ணு, கொள்ளி கண்ணு, ஊர்ல இருக்க எல்லா கண்ணும் என் பொண்ணை விட்டு அகண்டு போகணும். இப்ப நீ வரியா இல்ல எங்களுக்கு சுத்தமா? எடுத்துரு வா. அம்மா 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 அம்மா, எவ்வளவு திருஷ்டி, எவ்வளவு பேர் கண்ணு பட்டுச்சோ. அம்மா எனக்கு தெரியும், எல்லாம் பசங்க கண்ணுதான். அடுத்து உன்கிட்ட தான் வருவேன். ஒருத்தர் கண்ணுதான் பட்டிருக்கு, பரவாயில்லடி. நல்லா இருக்கா அக்கா? நம்ம ஜாதினா உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் எனக்கு தெரியும் சார். அந்த பக்கத்துல இருக்க ஒரு பையன் நம்ம பொண்ணை கூட்டி போய் கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டான். அதனால நம்ம ஆளுங்க அவனை கொஞ்சம் லைட்டா தட்டிருக்காங்க, அவன் செத்துட்டான் சார். நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டேன். அதனால வேற எதுவும் பிரச்சனை வராது சார். நீங்க கொஞ்சம் ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வரேன் சார். நல்லது. வணக்கம் சார். வாங்க. காலேஜ் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு பெரியப்பா. இதானே காலேஜ்ல எல்லாம் ஓகே தானே? ஓகே என்னங்க ஓகே. காலேஜே நம்மளுது தானே. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா பல்ல உடைக்கத்தான் நம்ம பசங்க இருக்காங்களே. எஜுகேஷன்ல பேசிக்னு எப்படி இருக்கோ அதே மாதிரி வாழ்க்கையிலும் பேசிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த மனசு என்ன, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம்? அத பூட்டு போட்டு வச்சுக்கிறதா இல்ல மந்திரம் போட்டு மறைச்சுக்கிறதா? நாம என்னதான் ஒழுங்கா இருந்தாலும் எவனாவது வந்து நமக்கு தொல்லை கொடுப்பான். நம்ம குடும்பம் என்ன, நம்ம கௌரவம் என்ன, அவன் தரத்தை பாக்குறப்போ அவன் நம்மளை விட மேல இருக்கானா இல்ல நம்ம விட கீழே இருக்கானான்னு பாக்கணும். பார்க்கும் போதே அவன் தரம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும். இல்லனா படிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? வெறும் அர்த்தத்தையே ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா கல்யாணம் நடக்குமா? படிக்கும் போதே கல்யாணத்துக்கு பிளான் பண்ணாதான் எல்லாமே கரெக்டா நடக்கும். அம்மா, நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா இன்கம் டாக்ஸ் ஆபீசர் தான் மேரேஜ் பண்ணிப்பேன். வேற ஐடியாவே இல்ல. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான். அது என்ன? ஏமா, உனக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா?
அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல, நான் அவனை பண்ணிக்கிறேன். சரியா போச்சு போ. டேய் வித்தியாசம் வந்தா இங்கதான் வரணும். என்னன்னு சொல்ற? அது நீ சொல்ல. எது எப்படியோ நமக்கு வர வேண்டிய கோட்டை நமக்கு வந்துடும். விடு. Saddam Hussein was arrested by Americans. Americans are not living here, saving the world from dictators. International joke. உலக நாடுகளிலே இந்திய நாடு தான் சிறந்த நாடு. ஏன்னா இந்திய நாடு வளர்ந்து வரும் நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இரவு பொழுது யாருமே இரவாவே கழிக்கிறது இல்ல. இருட்ட வெளிச்சத்தால நிரப்ப பாக்குறாங்க. நட்சத்திரங்களின் நிலவையா கூட சுத்தி சுத்தி வர வச்சிட்டு இருப்பாங்க. இளைஞர்கள் காதலுக்கு தர முக்கியத்துவத்தை வேற எதுக்குமே தரதில்ல. ஒரு பொண்ணுக்காக இத்தனை மணி நேரத்தை செலவு பண்ற நாட்டை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? ரொமான்டிக் இந்தியா. இங்க தீர்ப்பா சீக்கிரமா சொல்ல மாட்டாங்க, நியாயமும் சீக்கிரத்துல கிடைக்காது. ஆனா நமக்கு வாழ்க்கைனா என்னன்னு கத்து கொடுப்பாங்க. கீழே விழுந்த தலைவிதின்னு சொல்லுவாங்க, அவன் வளர்ந்துட்டா புத்திசாலின்னு சொல்லுவாங்க. மனுஷன் மாறதுக்குள்ள வார்த்தையை மாத்திடுவாங்க. அதுக்கு 1 2 14 தேசிய மொழிகள், எழுத்துக்களே இல்லாத 100கணக்கான பாஷைகள். யார வேணா எந்த மொழியில வேணா திட்டலாம். ஃப்ரீ இந்தியா. உலக நாடுகளுக்கு நம்ம இந்திய நாடு தான் பூஜை ரூம். அதனால இந்த ஊர்ல செருப்போட நடந்தா பெரிய பாவம். ஸ்பிரிச்சுவல் இந்தியா. பசின்னு கேட்டா சாப்பாடு வாங்கி தர மாட்டானுங்க. ஆனா தம்மு தருவான், சரக்கு தருவான், சீக்கிரமே மோட்சத்துக்கு வழிகாட்டுவான். ஆனா பல இடத்துல நடக்காதுன்னு சொல்ற வேலையை சண்டை போட்டு நடத்திக்கிற பசங்களும் இருக்காங்க. இதோட இந்த நாளை நாம முடிச்சுப்போம். குட் நைட் இந்தியா. குட் நைட். அதிகமா படிச்சு இப்படி ஆயிட்டாராம். நிறைய படிச்சா கூட பிரச்சனை தான் தெரியுமா உனக்கு? சீக்கிரம் வாங்க, சினிமாக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. இவ செலக்ட் பண்றதுக்குள்ள இன்டர்வலே முடிஞ்சிரும். நீ வா நம்ம போலாம். அவளுக்காக தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவனு படத்துக்கு வந்திருப்பான்டா. ஆமா அப்படிதான். நமக்கு சந்தேகம் வந்தாலும் பெருசா எடுத்துக்க மாட்டோம். பிரச்சனை பெருசா வரும், அப்போதான் தெரியும். இப்போவே போய் 2 போட்டோன்னு வச்சுக்க, எதுக்கு வந்த ஏன் வந்தேன்னு சொல்லுவான். டேய் நீ அந்த பொண்ணுக்காக தானே வந்திருக்க. அது என்னமோ அந்த பொண்ணையே கேளு, உனக்கே தெரியும். என்ன கேக்குறது? எவ்வளவு திமிரா உனக்கு? ஏண்டா நான் பார்த்தேன். டேய் திமிரு இருக்கணும். வெறிடா அவன. டேய் திமிரா பண்றான். சாவடா சாவடா. சாவடா கிடியா. போடா அவன. என்னன்னா நம்ம ஆளு முன்னாடி அடி வாங்க கூடாது. தண்ணி அடிச்சுட்டு ஓடிடும். நல்ல இடத்துக்கே வந்துட்டோம். எங்க அடிச்சா உங்களை காப்பாத்த யாருமே இல்ல. அட பைத்தியக்கார, நீ எங்க வந்திருக்க தெரியுமா? உன்னை அடிக்கும் போது அவனை அடிக்கும் போது நீயும் பாத்துக்கிறதுக்கு கூட கேப் கிடைக்காம அடிப்பானுங்க. இது எங்க சர்க்கிள்டா. ஒருத்தனோட பலம்
என்னன்னு தெரிஞ்சுக்கினா அவன் பின்னாடி 100 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஆடிட்டாங்க, நம்ம ஆட்டத்தை நம்ம ஆடுவோம். நீ போடா. ஏன் நீ போ? நைட் நமக்கு வர வேண்டிய போட்டு நமக்கு வந்துடும். நீ வாய் முடிட்டு உட்காரு. மொத்தம் 9 பேர் இருந்தானுங்க, இப்ப 5 ஆள் ஆகிட்டானுங்க. மூணு ஆயிடுச்சு. ஒருத்தன் தான் இருக்கான். ஒருத்தன் பலகீனமானவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை காப்பாத்தவும் ஒருத்தர் இருப்பான்னு நீ தெரிஞ்சுக்கணும். அவன் சின்ன சின்ன விஷயத்த கூட விட மாட்டான்டா. பெரிய சைலண்ட் கிளர்னு சொல்றாங்கடா. அங்க பாரு, கையில மோர் கிளாஸ். அவங்க ஒய்ஃப் மோர் கொடுத்தத போஸ்டர் போட்டு ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்றான் பாரு. இத வச்சு பார்த்தா பெருசா பிளான் பண்றான்டா. கன்ஃபார்ம். முதல்ல குடி. குடிக்கிறேன். தேவையில்லாம ரொம்ப எடுத்து வச்சிருக்கான். ஒழுங்கா இங்க இருக்குது பதிலா பெங்களூர் போலாம். இங்க அர்ஜுன்ங்கிறது யாரு? ஆமா, எதுக்கு? அது ஒண்ணு இல்ல, எங்க சேர்மனுக்கு ஓட்டு போடுறவனையும் ஓட்டு போட நினைக்கிறவனையும் ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி வந்து பார்க்க சொன்னாரு. போட்டு அவர் போறாரு, நாங்க போடுறோமா? அவரை வந்து பார்க்க சொல்லு. எங்க வரணும்னு சொல்லு. கவுத்துறீங்க சார். எதுவுமே யோசிக்காம கவுத்துறீங்க சார். அநியாயம் சார் இது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சந்தோஷமா இருக்கு சார். ஆனா நம்ம ஆளுங்களோட ஒரு புத்திசாலி பிறந்திருக்கான்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆனா நீங்க என்ன கவுத்துட்டீங்க சார்? சார், ரோட்ல இஸ்திரி போறவங்க கூட ஒரு நல்ல பதவி கொடுத்துறீங்க சார். ஆனா என் பையனை மட்டும் முட்டாள் நினைச்சு ஓரம் கட்டிட்டீங்களா? ஏன் அவனால கல்யாணம் பண்ண முடியாதா, இல்ல குடும்பம் நடத்த முடியாதா? ஆனா நீங்க என்ன கவுத்துட்டீங்க சார்? 25 வருஷமா கையில மழிக்க பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்க சார். இன்னும் கத்திட்டு தான் இருக்க சார். எங்க வைக்கிறவோ அங்க வச்சிட்டீங்க சார். நீங்க ரொம்ப தெளிவான ஆள் சார். ஆனா உங்களுக்கு தான் சார் சப்போர்ட் பண்ணுவேன். இவன் சார், இவரு வந்து என்ன வர சொல்லுனா கூப்பிட்டுறதா? பசங்க அவங்க மேல என்ன தப்பு இருக்கு? தம்பி, உன் மேல எந்த தப்பு இல்லப்பா. எந்த தப்பும் இல்ல. இந்த வயசுல போலனா எப்ப போவ? உன் வயசு அப்படி, உன் ஹார்மோன் அப்படி. உன் மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு எங்கன்னா என் பொண்ணு அழகா இருக்கிறது தான். அதுதான் மொத்தத்துல பிரச்சனை. ஏய், எது பண்றதா இருந்தாலும் அங்க வச்சு பண்ணுங்கடா. தம்பி, நீ கிளம்புப்பா. அவன் நிறைய வேலை இருக்கும். நீ கிளம்பு. இந்த சின்ன பாப்புன்னு ஒருத்தன், அவன் இந்த ஊர்ல தான். அவன்
இந்த வாய்ஜாலெல்லாம் உங்களை சேர்க்கறதுல வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஒருவேளை முடியலன்னா மறுபடியும் என்ன கூப்பிடு. வெட்டி பசங்க தானே, வேலை ஒன்றும் இல்லை, ஃப்ரீயா இருப்போம். சீக்கிரம் பார்க்கலாம். இவன் இந்த இத்து போன சேரை உடைக்கதான் லாய்க்குங்கிறது உனக்கே தெரியும். பத்திரமா பாத்துக்கோ. அந்த அர்ஜுன் விஷயத்துல என்ன பண்றதா இருந்தாலும் இவங்கிட்ட இருந்தாரு. கடவுள் 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு சொன்னா சேர்த்து வச்சிருவாரு. பார்க்காம இருந்தாலும் சரி, பேசாம இருந்தாலும் சரி. அவங்களுக்கு முன்னாடி அவங்க ஆன்மாக்களை பயணிக்க வச்சிருவாரு. அவங்களுக்கு தேவையான சூழ்நிலையை உருவாக்கி வச்சிடுவாரு. Keep loving India. என்ன வேணும் உனக்கு? மாமாவா? என் வாழ்க்கையில முதல்ல 20 ரூபாய்க்கு கொலை பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் 120 ரூபா, அதுக்கப்புறம் 400 ரூபா, இப்போ 2 லட்சம். இது ஃப்ரீயா ஒன்னால? பாரு 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 பாரு. பப்ளிக்னா எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட். நான் எத்தனை கொலை பண்ணாலும் என்ன நல்லவனு காட்டிக்கிற ஆசை மட்டும் போகவே மாட்டேங்குது. அதனாலதான் பப்ளிக்க பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம். எத்தனை தடவை நான் தடுமாறது, எங்கெங்கயோ அலப்பாயிர மனசு இப்ப மொத்தம் அங்கதான் இருக்கு. எல்லாத்துக்கும் பதில் இப்ப உங்ககிட்ட தான் இருக்கு. நான் ஆளுங்களை கொல்றப்ப சென்டிமெண்ட அப்படியே போட்டு புதைச்சிருவேன். மனசுக்கு பிடிச்சதை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் சொல்றேன், பப்ளிக்னா எனக்கு ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகம். ப்ளீஸ் ஸ்மைல். நீ கேட்கறது கிடைக்கிற வரைக்கும் நீ அவளை விட மாட்டேன். அவளை விடுற வரைக்கும் ஒன்ன விட மாட்டேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. படிக்காத உனக்கே ஒரு திமிர் இருந்தா நான் படிச்சவன்டா. பொம்பளடா, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அழுவாங்க. அவங்க அடக்கமா இருக்கிறதால தான் எல்லாம் அமைதியா இருக்கு. கொதிச்சு எழுந்தாங்கன்னா உன்ன மாதிரி பொறுக்கிங்கெல்லாம் பொசுங்கிடுவீங்க. என்னடா சொன்ன? 20 ரூபாய்க்கு கொலை பண்ண, 100 ரூபாய்க்கு கொலை பண்ண. அப்ப உன்னோட சாவு எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ண முடியல. சரிடா, சரி சரி சரிடா. அம்மா நீ கிளம்புமா. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா ஹாயா ஷேவ் பண்ணிக்கிறது. இப்போ என்ன சேவ் பண்ண விடுங்க சார். நீ என்ன இந்த பக்கம்? இன்னைக்கு சண்டே இல்ல, வீட்ல போர் அடிச்சது. நீ இங்க இருக்கிறதா சொன்ன, அதனால டைம் பாஸ்க்காக உன்னை பாக்குறதுக்கு நான் இங்க வந்துட்டேன். ஷேவிங் நான் செய்யறேன் அர்ஜுன். ஏய் அதெல்லாம் வேணாம்.
நான் செய்யறேன். வேணா அவரே பண்ணிட்டோம். நீங்க தருவீங்கன்னு எனக்கு தெரியும். கொடுக்காது. பசங்களுக்கு டைம் பாஸுக்கு இவ்ளோ இருக்கா? நம்ம ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சு தம்பி. அசியாம உட்காருங்க. ஏய் சுமார். நிறுத்து. ஏய் எல்லாரும் கிளம்புடா. அந்த பக்கம் இருக்கிறத போடு. துரத்து. பால் ஒண்ணும் இல்ல. பாலா. போங்க. வெளிய போ. அதே பேசாத. நெட்ட நீயா கழட்டு. இல்லனா நான் அறுத்து போட்டுருவேன். ஏய் அந்த வேலைய பாரு. பால் லாலிபாப்னு சொல்லிட்டு இருக்க. கிளம்புடா. ஏய் நெட்ட கழட்டு. 2 நாள் இந்த கிரவுண்ட்ல யாரும் கால் வைக்க கூடாது. சேர்மன் மீட்டிங் இருக்கு. நாங்க மீட்டிங் போட போறோம். உங்க மீட்டிங்ல வீட்ல வச்சுக்கங்க. இது நாங்க விளையாடுற கிரவுண்ட். எதுக்கு பசங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க? வந்து அடிச்சிடுவீங்களா இல்ல அதுக்கெல்லாம் நாங்க பயந்துருவோமா? நான் சொல்லிட்டோம்ல, புரியலையா? ஓவரா பொறியடா. டேய், ஒவ்வொரு தடவை இப்படிதான் நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கோம். பொறுமையா போற உன்னை போட்டு தள்ளுறது ரொம்ப ஈஸி இல்ல? டேய் உன்னை போட்டு தள்ளி நான் பாத்துக்கிறேன். டேய், ஏற்கனவே அர்ஜுன் எங்க கிட்ட நிறைய பிரச்சனை பண்ணிட்டான். இதுக்கு மேலே பண்ணாதீங்க. மீட்டிங் வைக்காதவனு கிடையாது, ஓட்டு கேட்காதவனு கிடையாது. ஆனா இது முறை இல்ல. ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு சாகுறீங்கடா. அதுல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்றதெல்லாம் சும்மா இருக்கும். இல்லனா துண்டு துண்டா வெட்டி போட்டுருவோம் எல்லாரையும். மூட்டை பூச்சியை போல நசுக்கிடுவோம் பாத்துங்க. நீ செஞ்சிட்டு இருப்ப நாங்க பாத்துட்டு போமா. இந்த ஊர்ல நீங்க பெரிய ஆளா நாங்க பெரிய ஆளா? இந்த ஊர்ல யாரும் பெரியவனும் கிடையாது சின்னவனும் கிடையாது. இது மக்கள் ஆட்சி, டெமோக்ராட்டிக் இந்தியா. அதிகாரத்துக்கு ஆசைப்படுறதே கொள்ளையடிக்கிறதுக்கான முயற்சி தான். உங்களை மாதிரி வேலை இல்லாதவனுக்கு சோறு போடுறதுக்கு வேலை செய்யறவன் கஷ்டப்பட்டே ஆகணும். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இந்தியா. எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டங்கள், எதுக்காக இந்த பரபரப்பு? எல்லாத்துக்கும் பதில் ஒண்ணுதான். மீண்டும் மீண்டும் மக்களாட்சி, டெமோக்ராட்டிக் இந்தியா. கண்டவளா பேசுறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? கொஞ்சம் பொறுமையா இரு. உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை? ஏற்கனவே நிறைய வாங்கிருக்கல. சரி வா கிளம்பலாம். பசிக்குது எல்லாம் போய் குட்டிக்கலாம் போலாம். என் ஃப்ரெண்டு அர்ஜுன மட்டும் இல்லடா. அப்ப அவங்க யார் அடிச்சாலும் ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும். போய் சொல்லுவோம் சேர்மன் கிட்ட. நமக்கு தேவையான கோட்டை நமக்கு வந்தாவே போதும். ஏய் கிளம்புங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா இந்த மாதிரி நேரத்துல தான் தைரியமா இருக்கணும். நானா இருக்கேனே. ஒரு பக்கம் எலெக்ஷன், ஒரு பக்கம் குடும்ப கௌரவம். நம்ம தகுதிக்கு ஒத்து வராத வெத்து பசங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம வீட்டு புள்ள அவங்க கூட யோசிச்சு செய்யணும்டா. அவசரப்பட்டுறக்கூடாது. நாலா பக்கமும் பார்க்கணும். எந்த கோணத்துல எப்படி. இது பாரு, அவ அப்பனுக்கு எதுவும் தெரியக்கூடாது. என்ன தம்பி நீங்க அப்படி அமுக்குவீங்க? ஒரு விஷயம் தம்பி, அன்னைக்கு அர்ஜுன் கூட பிரச்சனை வந்தப்போ அவங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு சொன்னால, அவங்க கூட தைரியமா வந்து பேசினான அவன் அவனுக்கு வைக்கல. ஏய் சேர்மன் வராரு. கிருஷ்ணகுமாருக்கு போன் பண்ணு. சீக்கிரம் வர சொல்லு. வணக்கம். நமஸ்காரம் சார். வணக்கம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம்யா. சார் வணக்கம் சார். இது எந்த ஊருது? சோலாப்பூர் சார். சரி, ஏதோ ஒரு ஊரு. அது சரி, இது எங்க விளைஞ்சது? இதோட ஜாதகம் என்ன? இங்க எப்படி வந்துச்சு? இத விதைச்சது யாரு? இது எப்படி எல்லாம் வளர்ந்துச்சு? எல்லாம் பார்க்கணும்ல. பெரிய மனுஷன் நீங்க. உங்களை பார்க்கத்தான் வந்தேன். உங்க பையனை பார்த்திருக்கேன். நல்லா வாட்டச்சாட்டமா தான் இருக்கான்.
பேச கூட செஞ்சிருக்க. நல்ல ஹைட்டு, தைரியமான பய, மனசுலயே இருக்கிறான். அதான் அந்த புள்ளைய பத்தது யாரு பார்க்கலாமே அப்படின்னு வேலையெல்லாம் விட்டு வந்திருக்க. உங்களையும் உங்க பேச்சு திறமையும் பார்த்தா ஒருவேளை நீங்க நல்லவரா இருந்தா எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரிதான் என் புள்ள இருப்பான். அந்த மாதிரி புள்ளைய ஜாக்கிரதையா பாத்துக்கணும்ல. அவன் பலரணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்படி இங்க வெங்காயத்து கூட நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. அதே மாதிரி என் புள்ள பேசுறது எனக்கு புரியாது. அதுக்காக தான் அவனை ஏன் என்னன்னு கேட்க மாட்டேன். இப்ப கூட நீங்க ஏன் வந்திருக்கீங்க, என்ன வேலையா வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க கூட ஆசைப்படல. அது பரவாயில்ல, நான் எதையும் ஈஸியா விட்டுற மாட்டேன். அப்படின்னா அவனும் விட மாட்டான், விட்டு கொடுக்க மாட்டான். சின்னத்துல இருந்து பாக்குறேன்ல, அவன் உங்க கையில இருக்கிறவன் தானே. குழம்பும் வைக்கலாம், பச்சடியும் வைக்கலாம், ஊறுகாய் கூட போடலாம். நேரம் நேரம் கரெக்டா இருந்தா வெங்காயம் கூட வெள்ளியா நினைச்சு. இன்னைக்கு முக்குட்டி ஏகாதசி, அதனால கிழக்கு வாசல் முகப்பில் சுவாமிகள் இருப்பார். அம்மா கோபிகா வேஷம் போட்ட பெண்களும் கன்னிகளும் அங்கு சென்று, முக்கியமா கோபிகா வேஷம் போட்ட பெண்கள் நடனமாடி சாமிகளை சந்தோஷப்படுத்தவும், அவர் சந்தோஷம் அடைந்து இங்க இருக்கிற கன்னி பெண்களுக்கு நல்ல வரன் கிடைக்க ஆசீர். Gets that away. அவனை பத்தி நமக்கு எதுக்குடா? நம்மளா கட்டி வச்சிருப்பான், அதுக்காக வந்திருப்பான். நீ மேட்ச பாரு. சேர்மன் சில மினிஸ்டர்களுக்கெல்லாம் பினாமின்னு சொல்லி யார் யாருக்கோ உன் இஷ்டத்துக்கு போனை பண்ணி அவர் அங்கங்க பினாமி பேர்ல இடத்த வாங்கி போட்டாருன்னு அதை தாங்க முடியாம அவரை போடுறதுக்கு நீ பிளான் பண்ணிருக்க. இந்த ஏரியால நக்சலைட் இருக்க மாட்டாங்கன்னு எப்படி எல்லாரும் தைரியமா சுத்துவாங்களோ அந்த மாதிரி நீயும் சுத்திக்கிட்டு இருக்க. உன்னை பார்த்த உடனே எனக்கு டவுட் வந்து, தேவையில்லாத வேலைகளை பண்ணி ஒரே நாள்ல ஹீரோ ஆகணும்னு நினைக்காத. என்ன பக்கத்துல கரெக்டா பிடிச்சியா தீவிரவாதிய? ஆனா உங்க போலீஸ்காரங்க ஒல்லி அவனையாவது பார்த்தா அவன் அஸ்திவாரம் என்ன, அவன் ஆணிவேர் என்ன, அவன் ஜாதகம் என்ன, அடா அவன் கோலம் என்ன, கோத்திரம் என்ன, அவன் மனசுக்குள்ள என்ன இருக்கு, எல்லா விஷயத்தையும் அவனே தான் பண்றானா இல்ல அவனுக்கு பின்னாடி இருந்து யாராவது அவனை இயக்குறாங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம். எவ்வளவு நாளா இருக்கான் இங்க? ஒரு 4 மாசமா. அப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான், நல்லா தெளிவாயிட்டு இருப்பான். என்ன பண்ண போறீங்க அவனை? அடிச்சு போட்டா கூட கேட்க ஆள் இல்ல. நிஜம்தானே? டவுட்டே இல்ல. அப்படி நினைக்காத. கண்டிப்பா அவன் பின்னாடி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவனுங்க அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. வெட்டி பசங்க தான் இருக்கானுங்களே, வேலை இல்லாத. அன்னைக்கு கூட என்ன தேடி ஒருத்தான் வந்தான், அர்ஜுன். ஐயோ, இப்ப எதுக்கு அவன் பேர் என் வாயில வந்துச்சு? இவ்வளவு சீக்கிரம் நான் எஸ்ஐ ஆவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அதுக்காக நான் பரீட்சை கூட எழுதல. என்னன்னு எனக்கே புரியல. இவன் இருக்கானே, இவன் எதுக்காக கொலை பண்றான், யார கொலை பண்றான், எதுவுமே இவனுக்கும் புரியல. நீ எதுக்காக தூங்குற, எதுக்காக எழுந்துக்கிற உனக்கே தெரியல. ஏய், உனக்கு அப்புறமா. இதுவரைக்கும் எனக்கு மிஸ் ஆனதே கிடையாது. கரெக்டா அடிச்சனா ஒரே அடியில செத்துருவேன். சார், உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க.
அர்ஜுன் எங்க இருக்கான். அதான் எங்க இருக்கான்? உள்ளதான் இருக்கான். சாவடிச்சிட்டியா இல்ல இனிமே தானா? நீங்க எல்லாம் படிச்ச சட்டத்துல இதை சொல்லி கொடுக்கலையா? யாராவது அரெஸ்ட் பண்ணா கோர்ட்டுக்கு கொண்டு போகணும்னு. பிள்ளைங்க சார், ஏழை ரத்தம், அவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வராது. காலையில எல்லாரும் சேர்ந்து போலாம். அது வரைக்கும் நாங்க எங்கேயும் இருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும். அந்த அர்ஜுன் யாரு? அவனை பார்க்கலாம் தான் வந்த. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துச்சுன்னா நமக்கு தானே அசிங்கம். வாஸ்து அங்கதான் நல்லா இருக்கு, அங்கே போடு. உட்காருங்க. ஒருத்தனை காப்பாத்தணும்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், அங்க நிறைய ஜனங்க இருக்கணும், அவங்க நமக்கு சொந்தமா இருக்கணும். ஒரு தரங்கட்டவன் அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி விடுறது? ஏதாவது பண்ணணும்னா அவன் தகுதிக்கு பண்ணட்டும். ஏதோ பொண்ணு கிடைச்சிடுச்சேன்னு அவ வாழ்க்கைக்குள்ள வந்துடலாம், அவ வீட்டுக்குள்ள வந்துடலான்னா எப்படி விட்டுருவேன்? தோலை உரிச்சிருவேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் கோர்ட்டு ஸ்டேஷன் இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா எனக்கு நியாயம் கிடைக்கிறது? பசங்களோட திமிர கண்ட்ரோல் பண்ணாத சட்டம் அப்பனோட கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுமா? ஒருத்தனோட மனசுதான் கோர்ட்டு, அவன் சொல்றதுதான் தீர்ப்பு. நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க சார். ரொம்ப ஸ்மார்ட்டாவும் நடந்துக்கிறீங்க. மக்களும் உங்களை தான் நம்புறாங்க. அதாவது நீங்க என்ன தப்பு பண்ணாலும் உங்களை ஒண்ணும் புடுங்க முடியாதுன்னு நினைப்பேன். ஒருத்தனாவது எதிர்க்க மாட்டான் நினைச்சது உங்க முட்டாள்தனம். ஒண்ணு இல்லாம அழிச்சிருவான். சிங்கம்லாம் உடனே கோவப்படாது, நேரம் பார்த்து பதுங்கிதான் பாயும் சார். ஒரு உயிரை சாதாரணமா எடுக்க நினைச்சுக்க. அவன் தப்பு பண்ணியிருந்தா அவன் அனுபவிப்பான். அப்படி அவனுக்கு தண்டனை கொடுத்து உயிரை எடுக்கிறதுக்கு நீங்க ஒன்னும் நீதிபதி இல்ல. அவனுக்கும் ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அப்பா இருக்காங்க. அவங்களுக்கும் ஆசைங்க இருக்கும், கனவுங்க இருக்கும். அதுக்கு முன்னாடி நீ என்ன, உன் திமிர் என்ன, உன் பதவி என்ன? நக்சலைட்டுக்கு சப்போர்ட் பண்ணி கூடவே இருக்கியே, அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? உண்மை என்னன்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீதி நியாயத்தை மட்டும் பேசுறதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன்னா இங்க இருந்து உடனே போயிடும். இல்லைன்னா உண்மைகளை நான் சொல்ல வேண்டியிருக்கும். உண்மை சார், உண்மை. எவன்டா இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் கூப்பிட்டு வேற வெட்டி எல்லாம் வெட்டிட்டு வந்தேன். இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம இங்க இருந்தா இவன் நம்மள பொழந்தாலும் பொழந்து. சார் வந்துட்டேன். அவனை எதுக்கு சப்போர்ட் பண்ற, அவனை எதுக்கு காப்பாத்துறேன்னா நான் கேட்க மாட்டேன். இருந்தாலும் ஜாக்கிரதையா இரு. யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதைத்தான் சொல்லுவாங்க. ஜாக்கிரதை. அவனும் இந்த மாதிரி படிச்சு வந்தான்ப்பா. நான் யோசிக்கிற மாதிரி தான் அவனும் யோசிப்பான். என்ன அப்பப்போ சிரிப்பான். சந்தர்ப்ப சூழல் அப்படி அமையறதுனால தான் நான் அவனை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி அமையலன்னா நான் மட்டும் இல்ல, 100 பேரால கூட அவனை காப்பாற்ற முடியாது. பொண்ணு எங்க போனா? அவங்க இன்னும் சாமி கும்பிட்டு வரலமா? அதுக்குள்ள முடிக்க முந்திரி கொட்டை.
ரிப்போர்ட் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு சார். சார் வண்டி கொஞ்ச நேரம் நிக்கும் சார். சார் சாப்பிடலாம், சாப்பிட்டு வந்துருங்க. சார் சூலூர்பேட், சார் சூலூர்பேட், சாப்பிடலாம், சாப்பிட்டு வந்துருங்க. எல்லாரும் கீழ இருக்குங்க, நல்லா செக் பண்ணுங்க. இறங்க, எல்லாம் கீழ இறங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சொல்ற கீழ வாப்பா, வா வா வா, டைம்ல வா, கீழ இறங்க. வாங்க வாங்க வாங்க, ஓரம் நில்லுங்க. வாங்க வாங்க வாங்க, ஓரம் வாங்க. கீழ இருங்க முடியுமா? வந்து நில்லுங்க. போங்க, அடுத்து நில்லுங்க. லைன்ல நில்லுங்க, லைன்ல நில்லுங்க. வாங்க சார், வாங்க சார். சார் வாங்க வாங்க. இந்த பக்கம் வரிசையில் நில்லுங்க. இறங்கல இன்னும், சீக்கிரம் இறங்க. சீக்கிரம் வாங்க வாங்க, ஓரம் வாங்க. வாங்க தம்பி, வா 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 வா, சீக்கிரம் சீக்கிரம், டைம்ல வழியில போங்க. யாரு போன் பண்ணது? எஸ், கம் ஹியர். ஐ அம் த பர்சன். யாரு கொன்னது? இவன் தான் சார். இவனா? இவன் தான். மர்டர் பண்ணது யாரு? இவன் தான் சொன்னா சார். ஆண்டி, சாரி. பிளடி, செத்தது யாருன்னு தெரியுமா?
எவ்வளவு பெரிய ரவுடின்னு தெரியுமா? இவன் யாரு? இவன் வயசு என்ன? மர்டர் பண்ணு அவன் தான் சொன்னான் சார். எவன் சொன்னாலும் எனக்கு போன் பண்ணிருவியா? இல்ல சார், அது அவன் தான் அந்த ரத்தம், அது கழுத்து அறுத்தது, அப்புறம் பாடி 15. இல்ல சார், உன்னோட ராங் இன்ஃபர்மேஷனால நாங்க 200 கிலோமீட்டர் சேசிங், இவங்க எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ். இடியட். சாரி गाइस, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சாரி. ஏய், நீங்க கிளம்புங்க. போங்க. எல்லாம் வண்டியில இருங்க, போங்க. போங்க சார், போங்க போங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது, போங்க. போங்க 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 சார், போங்க சார். போங்க சார், போங்க போங்க. வண்டியில இருங்க, போங்க. ஏறுமா போடாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். 1 minute, come here. உங்களை தான் சார் கூப்பிடுறாரு, போங்க. பாரு, உன் ஆளுக்கு சாதாரணமா இருக்காது. நீங்களே பாருங்க ஆண்டி. பூமி, இங்க போலீஸ் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்கடா. என்ன நடக்குதுன்னே தெரியல. நானே கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன்டா. போன் எடுடா. சாரி சொல்லு. கிளம்புங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க. அப்போ டிக்கெட் அமௌண்ட் வேண்டாம் வேண்டாம், நீங்களே ஆளும் மூஞ்சியும் நல்லா. சாரி சாரி. ஐயோ சாமி, ஒரு நிமிஷம் ஹார்ட் நின்னு மறுபடியும் துடிச்சுதுடா. நான் முதல்ல சொன்னேன்லடா, இது விளையாட்டா இல்ல, சீரியஸ் எடுத்துக்குவான்னு. இப்ப என்னாச்சு பாத்தியா? ஏதோ அந்த போலீஸ்காரர் நல்லவரா இருந்ததால அதை நம்பாம விட்டுட்டாரு. ஆமாண்டா, அந்த போலீஸ்காரர் உன்னை தனியா கூட்டு போனாரு. எதுக்கு? இது கொடுக்க. என்ன இது? கொலை பண்றப்ப கீழே விழுந்தது. யார கொலை பண்ண போது? பஸ்ல பேப்பர்ல பாத்தியா? அவனை கொல்றப்போ. யார் கொன்னது? நான் தான் கொன்னேன். வண்டியில ஏறின உடனே அந்த ஆண்டி கூட சண்டை போடும்போது நினைச்சேன் இது மாதிரி நடக்கும்னு. ஹலோ பூமி, இங்க யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு தெரியலடா. நிலைமை ரொம்ப மோசமா இருக்குடா. அதெல்லாம் இருக்கட்டும்டா, வீட்டுல சொல்லி கடைக்கு என் பேரே வைக்க சொல்றா. வைக்கட்டா? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு பாத்ரூம் வருது, நான் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் ஓரமா ஒதுக்குப்புறமா போனா நல்லா. போய் தொலை. ஆனாலும் பெரிய ட்விஸ்ட் கொடுத்தட மாமா. ஒரு மனுஷனை கொல்ற அளவுக்கு உனக்கு அப்படி என்னடா பிரச்சனை வந்துச்சு?
ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி இடத்த கூப்பிடுறாரு, ஏதாவது வில்லங்க இருக்குமா? வில்லங்க இல்லாம நம்மால இங்க பஞ்சாயத்தை வைப்பாரா? அருவி கட்டணமா கேட்டுக்கிட்டு வீட்டுல இருக்கிற பொண்ணை இந்நேரத்துக்கு கூப்பிட்டுருக்காருன்னா ஏதாவது விஷயம் இல்லாம இருக்குமா? கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு பாருங்க. இங்க இல்ல அங்க. ஒவ்வொருத்தனும் ஒரு ஏரியாவுக்கு ஹீரோ. நீ என்னடா சங்கம் பானு யூத் போர்ஸா? யுவராஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள், மக்கள் உரிமை கழக சங்கம். என்னடா பண்ண போறீங்க? உங்க பிறந்த நாளைக்கும் உங்க வேண்டப்பட்ட நாளுக்கும் கொஞ்சம் ஹைட்டுக்கு இல்ல என்னை விட கொஞ்சம் ஹைட்டுக்கு கட் அவுட் பிளெக்ஸ் ஊரெல்லாம் சுத்தி அதுவும் என்ன எதிர்த்து இவன் அடிச்சா அவனுக்கு தெரியும், இவன் அடிச்சா அவனுக்கு தெரியும், அவன் அடிச்சா வேற யாருக்கும். பெத்தவங்கன்னு கௌரவம் இல்லாம பெரிய திமுறோடையும் தெனாவட்டோடையும் கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லாம படிச்சிருக்கானே அந்த பிரம்மா, அது உங்க மூஞ்சுங்களுக்கு கிடைச்ச நல்ல அதிர்ஷ்டம்டா. எஸ்ஐ, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஒரு பய கண்ணில் படக்கூடாது. எல்லாரையும் உள்ள தள்ளு. செக்ஷன் 214 போட போறியோ இல்ல 420 போட போறியோ இல்ல 1,16,314 போடுறியோ, ஒருத்தன் கண்ணில் படக்கூடாது. அவர் சொல்லிட்டு போறது செக்ஷன் நம்பர் இல்ல, அவரு கொடுக்கற மாமூல். பாத்தீங்களா எப்படி ஞாபகம் வச்சிருக்காருன்னு? அட ஏன் மூஞ்சி பார்க்காதீங்க, அங்க பாருங்க. என்னோட சேர்த்து 4 வருஷமா போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற வார்டு கவுன்சிலர்ஸ்ல ஒருத்தரை கூட மாத்தாம அவங்களோடய போட்டி போடுறோம். இந்த முறை யோசிக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்ல, ஏறி மிதிக்க வேண்டியதான். என்ன சொல்றீங்க? சரி, பிரச்சாரம் பண்றது எனக்கும் புதுசு இல்ல, உங்களுக்கும் பழசு இல்ல. எப்பவும் போல அதே யுக்தி தான். அதே யுக்தியை பயன்படுத்துறோம். நம்மளை தவிர யாரும் வரக்கூடாது. இந்த எலெக்ஷன்ல நாம தான் ஜெயிக்க போறோம், நாம தான் வரப்போறோம்னு ஒரு ஃபீல் உண்டாகும். அதே மாதிரி நம்மளை எதிர்த்து நிக்கிறவனுக்கு ஒரு பயத்தை காட்டணும். புரியுதா? அடுத்ததா மத்த விஷயங்கள்லாம் நான் லோக்கல்ல இருக்கிற டிஎஸ்பி அப்புறம் எஸ்ஐ கான்ஸ்டபிள் எல்லாரும் ஒட்டு மொத்தமா நம்ம ஆளுங்க தான். யாரும் மோசம் பண்ண மாட்டாங்க. அடிச்சா மேல இருந்து அடிக்கணும்னு இங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரனை வலுக்கட்டாயமா டிரான்ஸ்பர் பண்ணி அவனை அங்கேயே லாக் பண்ணிட்டு தற்காலிகமா ஒரு டிஎஸ்பியை நியமிச்சு எலெக்ஷன் முடியற வரைக்கும் உங்களை பிறந்த குழந்தையை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்க சொல்லியிருக்கு கவர்மெண்ட். வணக்கம். சார் மேல வாங்க. நோ நோ இட்ஸ் ஓகே. மறுபடியும் ஜனங்க ஓட்டு போட்டா தான் நான் இங்க வர முடியும். நீங்க வாங்க. 25 வருஷமா ஏதோ இங்கதான் இங்கேதான் இருக்கேன். இன்னும் 27 வருஷமும் இங்கேதான் இருக்கணும்னு என்னோட ஆசை. ஏதோ அந்த ஆசையில தான் கேரளால இருந்து தேக்க வர வச்சு இந்த சேர பண்ணேன். சும்மா உட்காந்து பாருங்க. தொட்டு தான் பாருங்களேன், நல்ல இழைச்சி. பாலிடிக்ஸ்னாலே சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமையும் போலாம். உங்களை ரொம்ப பிடிச்சவங்க உங்க மேல பகையா இருக்கிறவங்க அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதான் உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. All the best, guys. சிச்சுவேஷனை பார்த்தா பெருசா பிரச்சனை வர மாதிரி இல்ல, ஏதோ பெரிய பிரச்சனை வர மாதிரி போன் பண்ணீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த சேர்மன் ஐ டோன்ட் திங்க் சோ. மத்தவங்க எல்லாம் அது இருக்கட்டும். என்னோட ப்ராப்ளம் எல்லாம் ஐ மீன் இங்கிருந்து என்னோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் ஓ மேல. சேர்ந்து டிஃபன் பண்ணலாம், சேர்ந்து சாப்பாடு சாப்பிடலாம், சேர்ந்து வேலை செய்யலாம் சார். அது இந்த வாட்டி நம்ம கட்சி தான் ராக்கெட் மாதிரி சீர போகுது சார். ஊர்ல நம்மளை எதிர்த்த எல்லா பயல்களையும் ஒரேடியா ஒதுக்கி வச்சிட்டோம். அவன் ஒருத்தனை தவிர. டேய், கொஞ்சமாவது டேலண்ட் இருந்தா அவங்க இருக்க மாட்டான்டா. ஹைதராபாடோ இல்ல பெங்களூரோ போயிடுவான்டா. ஏதோ ஒரு பொங்கலுக்கு கண்டிப்பா வருவான்டா. அவனை 4 நாள் நம்ம கூட வச்சிருந்துட்டு அந்த ஞாபகத்தோட அடுத்த பொங்கலுக்கு அவனை அனுப்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான்டா. ஐயா வணக்கங்கய்யா. டேய், இவன் என்ன மறுபடியும் வந்திருக்கான்? ஹலோ, எங்க சேர்மன் சார் வர சொல்றாரு. ஏன் கண்ணு தெரியாதா? அவரே வர சொல்லு. சார் தான் உங்ககிட்ட வந்து சொன்ன பாரு. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். சார்
உங்களை வருஷம் என்னடா அது அவன் தராதரம் என்ன, அவன் தகுதி என்ன வர சொல்றான்? கரெக்ட் தான் சார். அவர் அனுப்புனா உங்ககிட்ட வர்றதும், நீங்க சொன்னா அவர்கிட்ட போறதும், இதுவே என் பொழப்பா போச்சு. அவர் பெரியவர் இல்லையா, கொஞ்சம் மரியாதை கொடுத்து வந்தா நல்லா இருக்கும். ஆனா வாங்கப்பா சார். நீங்க போங்க. நாங்க ரோடு போடுவோம், அதுல கரெக்டா நடக்க வேண்டியது யாரு? ஜனங்க தானே. பிறந்த உடனே பேரு வச்சு காது குத்தி ஜாதகம்லாம் எழுதுவோம். ஆனா நிர்ணயிக்க போறது யாரு? பசங்களுக்கு காலேஜ் கட்டி தருவோம், ஆனா படிக்க வேண்டியது யாரு? நீங்க தானே. நீங்க வாழ போற உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க போறது யாரு? நீங்க தானே. அது இருக்கட்டும், இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சைலண்டா இரு. அப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை கோழி சண்டை போடுற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் சைலண்டா இரு. ஒரு நிமிஷம் சார். நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். உங்க பொண்ணு உண்மையிலேயே அழகா இருப்பா. அன்னைக்கு நீங்க என்ன அட்டாக் பண்ணப்போ நான் ஒரு பொண்ணு மேல விழுந்தேன். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்க பொண்ணு தான். ரொம்ப நல்லா இருந்தது சார். அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. அது உண்மையிலேயே உங்க பொண்ணா சார்? உன் திமிரு உனக்கு, எந்த நாவட்டி எனக்கு. அடுத்து சார், மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் சார், உங்க பொண்ணு ரொம்ப அழகு. இல்ல நான் வேண்டாம். நல்ல திருஷ்டி பொம்மை மாதிரி இவன் போட்டா எங்க எதுக்குறா? அதை இறக்கணும்னா ராத்திரி தான் கரெக்ட். டாக்டர் கூட நல்ல ஐடியா வருதுடா. 100 வாட்டி பார்த்து 100 வாட்டி டிஸ்டர்ப் ஆறதை விட இப்பவே கிழிச்சிடுறது பெட்டர். இன்னைக்கு கொட்டேஷன் என்னன்னா, மனசுக்கு படுறத பட்டன் செஞ்சிடும். அண்ணா அவனை ரொம்ப அடிச்சிட்டாங்களாம். ஆனா அவன் ரொம்ப நல்லவன்க்கா. ஒரு பையன் நல்லவனா கெட்டவனான்னு அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா பொண்ணோட கௌரவத்தை காப்பாத்த வேண்டிய கடமை அவன் கிட்டதான் இருக்கு. அதுதான் கரெக்ட்.
ஆனா அந்த விஷயத்திலயே அந்த பையன் தடுமாறுறான்னா அதான் யோசிக்கிறேன். நாமினேஷனுக்கு இந்த அராஜகம் பண்றாங்களே, ஜெயிச்சா என்னென்ன பண்ணுவானுங்களோ. இன்னும் எத்தனை வருஷம் பின்னாடியே போவீங்க? பன்னிகளாட்டம், எருமைகளாட்டம், அதோட வாருங்களாட்டம். வரவன் புது வேஷம் போட்டு வருவான், தோத்தவன் வேற ஒரு வேஷம் போட்டுப்பான். அப்படி இருந்தாலும் நமக்கு புரியவே இல்ல. இன்னும் பொறுமையா இருக்கும். இந்த ஊர்ல 4 தெரு தெரியாதவன், எந்த வீட்டுக்கும் அறிமுகம் இல்லாதவன் எலெக்ஷனுக்கு 4 நாள் முன்னாடி வந்து பிரச்சாரம் பண்ணுவான். அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சவன் எந்த பட்டம் போனான்னு யாருக்குமே தெரியாது, யாருக்குமே எந்த அக்கறையும் இல்ல. ஆனாலும் நாம பொறுமையாவே இருப்போம். சரித்திரம் மாறி போச்சு, காலங்கள் ஓடி போச்சு. நல்லா மழை பெய்யுது, நல்லா வெயில் அடிக்குது. ஆனா நமக்குள்ளதான் எந்த மாற்றமுமே இல்ல. இங்க குல போராட்டங்கள் இருக்கு, மத துவேஷங்கள் இருக்கு. அவனுக்கு ஒரு சேனலும் இருக்கு. அவன் கொள்ளை அவனுக்கு முக்கியம். நமக்கு மட்டும் அழுகை தவிர எதுவுமே தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் கீழே நின்று சண்டை போட்டுக்கிறது மட்டும்தான். நம்ம புத்திசாலித்தனம் வீட்டுல நம்ம அடங்கி நடக்கிற பொண்டாட்டிக்கிட்ட மட்டும்தான். ஆனால் இன்னும் நமக்கு எதுவுமே புரியல. அடங்கி நடக்கிறோம், ஒடுங்கி நடக்கிறோம். எவனாவது சூடேற்ற மாதிரி 4 வார்த்தை பேசினா போதுமா? இல்ல எவனாவது வந்து கூப்பிட்டானா அவன் பின்னாடி போயிடுவியா? அவன் உன் அப்பா அம்மாவோட வசந்தவனா, உன் காதலியோட பெரியவனா, இல்ல உன் வேலையோட தான் முக்கியமா? இவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்க நீங்கெல்லாம். ஆனாலும் நீங்க பொறுத்துக்குவீங்க, பொறுமையாவே இருப்பீங்க. இன்னும் எவ்வளவு தான் பொறுமையா இருப்பீங்க? டேய், இந்த எலெக்ஷன்ல இவரை நிக்க வைக்கலாம்டா. இவர்தான் சரியான ஆளு. அவர் செட்டா வரடா. இந்த மாதிரி ஆளுங்க தாண்டா ஜனங்களுக்கு தேவை. பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிட்டு இருக்கிறவங்களாம் நாமினேஷன் பண்றான். சார், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பையன் தான் சார். இப்ப வரைக்கும் நம்ம பலத்தை பத்தி தான் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம பலவீனத்தை பத்தி ஆலோசனை பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதோ இந்த மனுஷனும் இருக்காரு. அந்த புதுசா வந்த ஆபீசர் என்னன்னா, அவங்க உட்காருனா உட்காரா, எந்திரினா எந்திரிக்கிறான். என்ன பண்ண சொல்ற? சேர்ந்து டிஃபன் சாப்பிடலாம், சாப்பாடு சாப்பிடலாம், சீட்டு விளையாடலாம், டியூட்டி பார்க்கலான்னு நோண்டி நொங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார், 25 வருஷமா நமக்கே ஓட்டு போட்டு பழகி போன மக்களே அந்த பழக்கத்தை மாத்தாம நமக்கே போடுறாங்களா, இல்ல புதுசா வந்திருக்கே அதுக்கு போடலாம்னு போட்டுருவா. மொத்தத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுங்க. பணம், பணத்தை நம்ம காட்டுவோம்ல, அதை வச்சு எல்லாத்தையும் அடிக்கிறேன். போனாலும் தேங்காய்க்கு பேரம் பேசுற ஜனங்கடா இந்த ஜனங்க. மகாத்மா வாங்கி கொடுத்த சுதந்திரம் அவ்வளவு ஈஸியா விட்டுருவனா? விட்டு கொடுக்க முடியாதுங்க. அது நல்லா இருக்காது. இந்த எலெக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. எல்லாத்தையும் லைவா ஷூட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மீட்டிங்ல மீட் பண்ணுவோம். ஓகே சார். நாம 2 பேரும் சேர்ந்து ஷூட் பண்ணலாம் சார். வெரி ஸ்மார்ட். தேங்க்யூ சார். 25 வருஷமா தொடர்ந்து நீங்க என்னையே தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா நீங்க எனக்கு புதுசா, இல்ல உங்க வீடுதான் எனக்கு புதுசா? உங்க வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய உரிமை இருக்கு, சுதந்திரம் இருக்கு. வாழ்க்கை மேல ஒரு ஆசை வரணும், அதை எப்படி வாழணுங்கிற ஒரு ஆசை வரணும். பணத்து மேல ஆசை வரணும், அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணுங்கிற புத்தி வரணும். அது எல்லாம் வரணும்னா அதுக்கு நான் வரணும். நான் வரணுமா வேணாமா? மனுஷங்களை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு, உங்க மனசை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. ஆனா என்ன தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு தான் இருக்கு.
ஒரு நிமிஷம். இவன் என்னடா இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கான்னு ஆச்சரியப்படாதீங்க. படிக்கிற பசங்க, எங்க கிட்ட பணம் இல்ல. நீங்க யாருக்கு ஓட்டு போட நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் போடுவீங்க. இது எங்க இருந்து சொன்னா என்ன, செலவு தான் மிச்சம். என்னோட ஒரே ஒரு கோரிக்கை, எவன் பேசினாலும் தேவையில்லாம கையை மட்டும் தட்டாதீங்க. அத ஒன்ன மட்டும் செய்யுங்க, உண்மையான தலைமை யாருன்னு தெரியும். எந்த நேரத்திலையும் எங்கேயும் வராதவங்க கூட இந்த எலெக்ஷன் வந்துட்டா வணக்கம் போட்டு போட்டு விளக்கு கம்பத்துக்கு கூட வணக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏதோ பெரிய தலைவனோ உங்களை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருவோம் நான் என்னைக்கும் சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டேன். நானு இங்க இருக்கிற எல்லாரிலையும் ஒருத்தன், உங்க அடிமை. நீங்க சொல்றத செய்வேன். என்னையா அப்படி பாக்குற? அவர் பழைய கதை ஞாபகத்துக்கு வந்துருச்சு. வாயை பிறந்துட்டு பாக்காத, கையை கட்டு. நல்லா கேட்டில்ல? மாற மாட்டாங்க. என்ன என் பேச்ச மீற மாட்டாங்க. நாம தேர்ந்தெடுத்த தலைவன் ஒருத்தர் இருக்கான். நமக்கு ஏதாவதுன்னா நம்மள அவன் காப்பாத்துவான்னு அப்பாவியா இருக்காங்க சார் இந்த ஜனங்க. அவங்களுக்கு தேவை வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தேவை நம்பிக்கை. அது இந்த ஜென்மத்துல நீங்க தர முடியாது. தெரிஞ்சுக்கிட்டாங்க சார், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா உங்களுக்கு தான் இன்னும் தெரியல. நாங்க செய்யறது மட்டும் இல்ல, அவங்க எது வேணா செய்வாங்கிற நம்பிக்கை இருக்கு. ஒரு நிமிஷம் சார். மறுபடியும் 2 தடவை உங்க பொண்ணு என் கண்ணில் பட்டாங்க. ஆனா நான் எதுவுமே ட்ரை பண்ணல. அட்லீஸ்ட் அவங்க கிட்ட பேசக்கூட ஆசைப்படல. என் கௌரவம் மட்டும் இல்ல, உங்க கௌரவமும் எனக்கு முக்கியம். நாளாக வந்துருப்பாங்க, இதை பிடிச்சிக்கிட்டு. என் ஓட்ட நான் எப்பதாங்க போறது? காலைல இருந்து அங்க போ இங்க போன்னு அலக்கழிச்சிட்டே இருக்கீங்க. என் ஓட்ட எங்க? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. யார போய் கேக்குறது? என் ஓட்ட எங்க? என்னங்க டெல்லி கிளீனு? காலைல இருந்து ஓட்டு போடாம அழைச்சிட்டு இருக்கா இவர் வேற. அந்த சைடு கவர் பண்ணு. என்னாச்சு சார்? இப்பதான் எங்க போனாலும் கியூல தானே நிக்கிறோம். அதான் கால் பிடிச்சிக்கிச்சு. ப்ளீஸ் டேக் கேர் சார். ஏதோ கொஞ்சம் உங்கள மாதிரி இருக்கிறதுனாலதான் உங்க பையனுக்கு இவ்வளவு நல்ல மனசு வந்திருக்கு. ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணா சார். ஒவ்வொரு மனுஷனும் தான் எவ்வளவு முக்கியங்கிறத உணர்த்திட்டான், சின்ன சின்ன வேலையை செஞ்சு. இந்த எலெக்ஷனும் இந்த ஓட்டும் அவசியமான தோணும். ஆனா அப்படி இருந்துட முடியாதுல்ல. ஏன்னா இந்த சமுதாயத்துல நம்மளும் ஒருத்தர் தானே. எப்பவுமே நல்லதுதான் ஜெயிக்கணும்னு நினைப்போம், ஆனா கெட்டதுதான் ஜெயிக்கும். இதையுமே நின்னு போற மாதிரி இருக்கும். ஓ சார், ஒரு 2-3 நாள் ஆகும் சார் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு. ஒருவேளை நல்லது ஜெயிச்சிருச்சுன்னு வைங்க, அப்ப என் இதயம் தாங்குமான்னு தெரியல சார். நோ, அப்படி சொல்லாதீங்க சார். எல்லாருமே அப்படி ஆயிட்டோம் சார். நான் வரேன் சார். ஓகே சார், ப்ளீஸ்.
அத பத்தி நீங்க யோசிக்காதீங்க தலைவர். வணக்கம் தலைவர். என்னையா கரூர் ராமசாமி? நமஸ்காரம் சார். உள்ள வாங்க, தரிசனம் நீங்க உள்ள வந்தீங்கன்னா தரிசனம் பண்ணிடலாம். இல்ல ரெடியா மாரிங்க சாயந்தரம் முடிவு வரட்டும், அப்புறம் தான் சேர்மன். அது வரைக்கும் உங்களை மாதிரி சாதாரணமான ஆள் தான். மக்களோட மக்களா இருக்கு, இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாங்க உங்களோடய போலாம். பாப்பா லைன்லயே போலாம். வாங்க வாங்க. பெரிய பக்திமான், அதனாலதான் அந்த கடவுள் இவர் கூடவே இருக்காரு. சரி வாங்க, நம்ம லைன்ல நிக்கிறத விட லைன்ல நிக்கிறவங்க போறது ரொம்ப ஈஸில. அப்படின்னா முதல்ல இவங்கிட்ட இருந்து ஆரம்பிங்க. இவன்லாம் இருந்து என்ன பண்ண போறான்? பூமிக்கு பாரமா இருந்துகிட்டு. எல்லா பக்கமும் நல்லா வாட்ச் பண்ணுங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னல, நம்ம கிட்ட முதல்ல நடக்குமா? நம்ம சேர்மன் என்ன சாதாரணமான ஆளா? முடிவு தெரியறதுக்குள்ள வேர்க்க ஆரம்பிச்சிச்சுனே. அப்படியா? கட்டி வச்சிருக்கியா? முதல் சுற்று முடிவடைந்த நிலையில் 1 8 நம்பர் வார்டு வரை 3 வார்டுகளில் விமானமும் மீதி வார்டுகளில் வெங்காயமும் வெற்றி பெற்றது. தலைவரே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிடுச்சு தலைவரே. எதுக்கு அவசரப்படுற? முதல் ரவுண்ட் தானே முடிஞ்சிருக்கு. இன்னும் 4 ரவுண்ட் இருக்கு. அதுக்குள்ள என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்க? புரியா? போட்டுக்கச்சி. பின்னாடி போ. சளி பிடிச்சவங்க இருக்க கூடாது. பின்னாடி போட சொன்னேன். ஹலோ கான்ஸ்டபிள், நீங்க வாங்க. எஸ்ஐ சார் கொடுக்கணுங்க. அத நான் கொடுக்குறேங்க. கண்டிப்பா நம்ம தானே ஜெயிப்போம். கையில என்ன வாட்டர் கிளாஸ் பாக்குறியா? லாஸ்ட் டைம் இப்படித்தான். செகண்ட் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில வாட்டர் கிளாஸ் வச்சிருந்தேன், ஜெயிச்சிட்டோம். 2வது சுற்று முடிவடைந்த நிலையில் 9 முதல் 16 வார்டு வரை 6 விமானமும் 2 வெங்காயமும், மொத்தத்தில் விமானம் 9 வார்டுகளையும் வெங்காயம் 7 வார்டுகளையும் ஜெயித்திருக்கிறது. உன்னை பின்னாடி போக சொன்னலையா? போய்ச்சலா. காலரை ஏன் தூக்கன்னு பாக்குறியா? 3வது ரவுண்ட் சென்டிமெண்ட் அங்க பாரு. 3வது சுற்று முடிவடைந்த நிலையில் 17 முதல் 24 வார்டு வரை மொத்தம் 8 வார்டுகளையும் யாரும் எதிர்பாராத விதத்தில் ஒன்றில் கூட வெங்காயம் வெற்றி பெறாதது அல்லாது 8 வார்டுகளையும் விமானமே வென்றது. ஜெயிக்கிற நம்ம கவுண்டிங் பாத்துக்கிட்டு இருக்கா, தோக்க போறனால குதிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பாத்தியா காலர் சென்டிமெண்ட் எப்படி எகிருது? கொஞ்சம் வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்கய்யா. அளவு விட்டாச்சு. மிச்சம் இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஏரியா ஓடு சார். நீங்க ஊர்வலத்தோட கிளம்பி வாங்க. வாடா வாடா வாடா. அண்ணி அண்ணி, நாம ஜெயிச்சிட்டோம் அண்ணி, அதிக ஓட்டு வித்தியாசத்துல. நம்ம ஜெயிச்சிட்டோம் நீ.
தேங்க்யூ சார். எலெக்ஷன் ரொம்ப நாளா நடந்தது சார். ஒண்டர்ஃபுல். இவ்வளவு சுவாரஸ்யமா நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எது செஞ்சாலும் நானே செய்யணும், நான் இல்லனா வேற வழி இல்ல, எந்த உதவி செஞ்சாலும் நானே செய்யணும்னு. அதுக்கப்புறம் தான் மத்தவங்க. ஆனா அந்த சின்ன பையன் உதவி பண்றதுக்கு நான் யாரு, அப்படி ஏதாவது செய்யணும்னா எனக்கு நானே செஞ்சுக்குவேன். அதுல ஒரு அக்கறை இருக்கு, உங்ககிட்ட அகங்காரம் இருக்கு. புடிச்சிட்டாங்க சார் ஜனங்க, ரொம்ப தெளிவா புடிச்சிட்டாங்க. நிறைய நியூஸ் வருது, அத ஃபாலோ பண்றாங்கல்ல. தெளிவாயிட்டாங்க சார், ரொம்ப தெளிவாயிட்டாங்க. உங்ககிட்ட வரவன் நான் எதுக்கும் வேலைக்கு ஆகாதவன், எதுக்கும் உதவாதவன், அந்த மாதிரி ஆளுங்க தான் உங்ககிட்ட வருவாங்க. ஆனா அந்த பையன் கடைசி வரைக்கும் புடியா புடிச்சிட்டு இருப்பான், எங்கேயுமே அசர மாட்டான். நின்னுட்டான் சார். எலெக்ஷனுக்கு வந்தோம் போனோம், ஃபைனல்ல பாப்போம். ஆனா இந்த எலெக்ஷன்ல இது நாள் வரைக்கும் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, இப்படி ஒருத்தனுக்கு எந்த மாதிரி பொண்ணு வரும்னு. ஓகே சார், அப்ப நான் ஊருக்கு கிளம்புறேன், பார்க்கலாம். ஓ சாரி, ஒரு சின்ன கோரிக்கை மிஸ் ஆயிடுச்சு. போகும்போது கண்டிப்பா அந்த நாற்காலிய ஒரு முறை டச் பண்ணிட்டு போறேன். சிகிரி போச்சா? ஏ எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கிறது? எவனாவது பாத்துருவானு பயம். அதனால தான் டிசைட் பண்ணிட்டேன், நான் பெங்களூர் போயிடலான்னு. அது என்ன அர்ஜுன் சடனா? இருக்கணும்ல லைஃப்ல ஒரு கோலோட. சீக்கிரமாவே போயிடுவா? இல்ல ஒரு 2-3 நாள்ல, 2-3 மணி நேரத்துல கிளம்பிடும். வண்டி நிறுத்திட்டு நம்ம கோட்டரு எப்ப பார்த்தாலும் கோட்டர் கலையாதுரா. ஆப்போசிட் பார்ட்டி எப்போ ஜெயிச்சு முடிச்சானு வந்து ஏறு. இவங்களோட சுத்திக்கிட்டு வந்து வச்சுக்குவேன், நம்மளோட முட்டல் வேற ஒண்ணு இருக்க மாட்டான். வா. எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னை கொன்னுடுவேன். உனக்கு எவ்வளவு தைரியம்? வெளியே தோத்து போய் வீட்டுக்குள்ளேயும் தோத்து போய் குடும்ப மானமே போச்சு. அதுக்கு என்ன ஒரு காரணம்? இருடா, என்ன விடுங்க. என்ன நடந்துச்சு சொல்லு. தெரிஞ்சா நீங்களே அவளை கொன்னுடுவீங்க. இதயம் பலகீனமானவன்டா அவன், எதுக்கும் உதவாக்குற. அவன் சாவ அவனே தேடிக்குவான். எப்படி இருந்தாலும் இப்பதான் நம்ம நல்லா யோசிக்கணும். ஒருத்தனை காப்பாத்தணும்னா, இல்ல நம்மள நாம காப்பாத்திக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும். அது இங்க இல்ல, வேற ஒரு இடத்துல, வெளியில. அதுல நம்ம ஆளுங்க இருக்கணும். ஆனா இந்த தடவை 2 பேர். அவன் தப்பிக்கவே கூடாது. பாத்துக்க, யாருக்கும் தெரியக்கூடாது. யார் தெரியுமா? அந்த பையன். எவ்வளவு நேரம் தான் இன்டர்வியூ எடுப்பாங்க? ஒரு 1 hour எடுப்பாங்களா?
எல்லாத்தையும் நோண்டி நோண்டி எடுப்பாங்களோ? ஏதாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்தாரா? அவனை பாரு, ஆளுதான் அங்க இருக்க, மைண்ட் எல்லாம் இங்கதான் இருக்கு. என்னாச்சு அவனுக்கு அப்படி இருக்கான்? நமக்கு என்ன புதுசா? வணக்கண்ணா. வணக்கம். என்னையா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். நம்ம ஆளுங்கெல்லாம் ஏறிட்டாங்க சார், நீங்க போங்க போங்க. வணக்கம் சார், போங்க. போன வாங்கிட்டு போறேன். என்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன். ஹலோ ஹலோ. அந்த பிளாக் ஷர்ட் போட்டுருக்கான அவனா? அவனை அங்கேயே போட்டுரு. ஓகே. சரி, நான் பாத்துக்கிறேன். மிஸ் ஆகக்கூடாது. இரு, நான் கால் பண்றேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. சரி, ஓகே. எங்க இருக்க? ஹைதராபாத்ல இருக்கேன் சார். இன்டர்வியூ அப்போ? நாளைக்கு சார். இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வா. கண்டிப்பா வரேன் சார். சேர்மனோட பொண்ணு எப்படி இருக்கா? எல்லாம் எனக்கு தெரியும்பா. ஐ நோ எவ்ரிதிங். எனவே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். இன்னும் தேவையில்லாம என்னெல்லாம் கொண்டு வந்து வைக்க போறாங்களோ தெரியல. என்னவோ சடனா இந்த என்கேஜ்மெண்ட் வேற எல்லாம் சரியா போயிட்டு இருக்கும்போது எதுக்கு இப்ப தேவையில்லாம இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியல. வேண்டாமா, நம்ம வீட்டு ஆம்பளைங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படியே செய்யறதுதான் இப்போதைக்கு நல்லதுடி. இந்த எலெக்ஷன் டைம்ல சிரிப்பு வரலனா கூட சிரிக்கிற மாதிரியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதான் விதி. அம்மா விஜய் வீட்டுக்கு போலாமா? இங்கதான் பக்கத்துலயே இருக்கு. இப்ப நீ எங்கிட்ட ஓடி வாங்க போற? விஜய்னா ரொம்ப பேசாம இருக்க மாட்டேங்கிறான். ஏய், எதுக்கு இறங்குற? ஏய், எங்கடி போற? எங்க போறன்னு கேட்டுட்டே இருக்க. ஏய், எங்கடி போற? வருவாங்கம்மா. பெரியமா வந்துருவாங்க. பெரியமா நின்னுட்டு இருக்கா. இவளுக்கு என்னாச்சு? உள்ள வான்னு சொல்றல்ல. ஏன் வெளிய நின்னுட்டு இருக்க? சொல்றேன், உள்ள வா. ஏய் டிரைவர் காரை நிறுத்து. சிக்னல் வந்துருச்சுமா, கொஞ்சம் கார் முன்னாடி நிப்பாட்றேன். ஏய், நாங்க காரை முன்னாடி நிறுத்துறோம், வந்து ஏறி சீக்கிரம். கொன்னுடுங்க. எடுங்கடா அவனை. ஹலோ. அவங்க நிச்சயமா என்ன கொண்டு விடுவானுங்கடா. அதான் நான் யாருக்குமே சொல்லாம ஹைதராபாத் வந்துட்டேன். இப்ப நீ கூட இல்லடா என்னை காப்பாத்துறதுக்கு. எனக்கு இதெல்லாம் தெரியுதுடா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்பதான் புரியுது. நீ கூட இல்லையடா இங்க. நீ இப்ப எங்க இருக்க?
அவன் 100 பேரை கொண்டு இருப்பான். நீ அவனை கொன்னுட்ட. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. போ, உன் லைஃப பார்த்து. எப்போதும் பொண்ணை கொடுக்கறவங்களுக்கு தான் பதட்டமா இருக்கும். மாப்பிள்ளைய கொடுக்கற எனக்கு ஏன் பதட்டமா இருக்கு? இப்போ நீங்க எம்எல்ஏ, உங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்காதா? இருந்தாலும் நீங்க அடக்கி வாசிக்கிறீங்க. இப்ப நீங்க அறிவாளியா இல்ல அவர் அறிவாளியா? சார் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டுமா? நீ போய் போலாச்சி. பேச்சில் தான் சரி கட்டணும் சார். சண்டைக்கு போக நினைச்சா அவன் எவ்வளவு தூரம் போக வேணாலும் ரெடியா இருக்கான். அவனை சாகடிக்கிறதை விட நம்ம பொண்ணை அவன் கூட அனுப்புறதுதான் நல்லதுன்னு தோணுது. வந்திருக்கான். வயசு பசங்கள்ல நாட்டுல 70% இளைஞர்கள் தான் இருக்கீங்க. உலகத்துல வேற எங்கேயும் இவ்வளவு இல்ல. இது இளைஞர் பாரத நாடு. அப்ப இளைஞர்களோட எண்ணம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்ம தேசத்துல ஏழைங்களோட பிரச்சனையே பெரும் பிரச்சனை. அவன் வேலையை அவன் செஞ்சாலே போதும். அநியாயமும் ஒரு பெரிய பிரச்சனை தான். படிச்சவன் மாதிரி நடந்துக்கிட்டா அதுவும் இருக்காது. அதை விட இங்க ஒரு பெரிய பிரச்சனை தாழ்வு மனப்பான்மை. லோ ஆஸ்பிரேஷன். லோ ஆஸ்பிரேஷன் இஸ் an international crime. இது ஒண்ணு ஒழிச்சா போதும் சார், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாயிடும். இந்த நாலேஜ் உனக்கு எங்க இருந்து வந்தது? இந்த கிளாரிட்டி எங்க இருந்து வந்தது? கைடன்ஸ் ஃப்ரம் எனிபடி? இல்லனா உங்க அப்பா நல்லா கத்து கொடுத்து அனுப்புனாரா? எங்க அப்பா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபாதர் சார். வாரத்துல 7 நாளும் வேலை செய்வாரு. அதை பார்த்த உடனே தெரியாதா சார் நானும் அப்படிதான் கஷ்டப்படணும்னு? அவர்கிட்ட இருந்து வேற நான் என்ன கத்துக்கணும்?